ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழ லெவலிங் எபிசோட் பார்த்து நெட்டை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த முதல் கில்ல சேர்ந்த ஜீசர் அந்த லைன் கில்ல சேர்ந்தவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் புகையை போட்டு அவங்கள கண்ட்ரோல் எடுத்துருவான். அவங்க எல்லாருமே விசில் ஊதுன உடனே நம்ம ஹீரோவையும் அங்கே நம்ம யூகா பொண்ணையும் அப்படியே அமைக்க வச்சிருப்பானுங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த லைன் கில்ல சேர்ந்த அந்த மிருகமான ஹண்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பிடிச்சி அமைக்க வச்சிருப்பானுங்க. அதை பார்த்து அந்த ஜீசர் இருக்கான் பாருங்க, டே லியோ, நீ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருப்ப, இப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, செக் மேட்டு தாண்டா. அந்த மிருகங்கள் இருக்காங்க பாரு, லைன் கில்ல சேர்ந்த கில்டு மெம்பர்ஸ், அவனுங்க உன்னை செக்னு பிடிச்சி வச்சுக்குவாங்க, உன்னால் தப்பிக்கவே முடியாது லியோ, முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பானா. அப்ப இவன் பார்த்தா முன்னாடி அந்த லைன் கில்டு பாஸ் ஸ்டீவ் அவனை மட்டும் பிடிச்சி வைக்காம ஃப்ரீயா விட்டுருப்பான். இது எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சீசர் அந்த கில்டு பாஸ் கிட்ட, டேய் ஸ்டீவ் உங்ககிட்ட ஒன்று பேசணும், நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் இருக்கான் பாருங்க, ஸ்டீவ் கத்துவான், டேய் என்ன வேலை பண்ணியிருக்க, என்னோட கில்டு சேர்ந்த என்னோட பிரதர்ஸ் ஆகணுங்க, என் கூட சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு ஹண்டர்ஸ், அவங்கள நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அந்த சீசர், என்னடா உன்னோட பிரதர்ஸ் ஓசியில் எதை கொடுத்தாலும் முடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கானுங்க, பெனால கொடுத்தாலும் குடிப்பாங்க போல இருக்கு, உன்னோட கில்டு மெம்பர்ஸ் அப்படியே ஒன்ன மாதிரியே புத்தி கெட்டவங்களா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாயி அவன் ஸ்டீவ், டேய் ஒழுங்கா அவங்கள நார்மல் ஆக்கிற, இல்லை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கோவப்படும் போது அதை கேட்டு அங்கே சீசர், கோவப்படாதப்பா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, நம்ம கொஞ்சம் பேசலாம்னு சொன்னல, அங்கே பாரு அங்கே ஒரு ஸ்வாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது லியோவோட அந்த ஸ்வாடாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சீசரும், ஆமாம் அவன் இந்த ஸ்வாடை அவனே செஞ்சுருக்கான், இப்போ நான் உனக்கு மறுக்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அந்த ஸ்வாடை எடுத்து அங்கே படுத்து கிடக்கிறான் பாரு லியோ, அவனை கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தானே. அதை கேட்டு ஸ்டீவ் அப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டீவ் சீசரை பார்த்து, டே என்னடா விளக்கண்ண, நீ என்ன எனக்கு பாசா, நீ சொன்னா நான் செஞ்சிடணுமா, நீ எதுக்குடா எனக்கு ஆர்டர் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அவன் கடுப்பாய், நான் சொல்றதை நீ ஒழுங்கா கேட்கல, உன்னோட அந்த கில்டு மெம்பர்ஸ் ஹண்டர்ஸுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிடுவேன், நீ சொல்றதை புரிஞ்சுக்கடா, நீனும் நானும் ஒரு இடத்துல ஒரே பொசிஷன்ல தான் இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவோம், ஆனா நம்மளுக்கு புரியாத ஒரே காமனான விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, அது யாரால் உருவாச்சு, லியோனால அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாய், வாய மூடுறா, எனக்கு தாழ்வு மனப்பான்மையா, எனக்கெல்லாம் அது கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் சொன்னோன்னே அதை கேட்டுட்டு அங்கே சீசரும், என்னது உனக்கு கிடையாதா, அப்போ எதுக்குடா நீ அவனோட வெப்பனை வேணும்னு அவன் சண்டை போடும்போது அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் வச்சிருக்கான், அந்த மாதிரி வெப்பன் என்கிட்ட இருந்தா நானும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவேன், எனக்கு வெப்பன் வேணும்னு என்கிட்டயே வந்து கேட்டு வெப்பனெல்லாம் வாங்கிட்டு போனேன், நீ அப்படி இருக்கும்போது தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னு நீ எப்படிடா சொல்லுவ, நம்ம என்னதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய ஆள் ஆனாலும் நம்மளால லியோ அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறவே முடியாது, நம்ம இதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும், நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆனோம்னு நினைச்சாலுமே அவன் முன்னாடி நம்ம ஒரு தூசி மாதிரி இருப்போம், அவன் நம்ம முன்னாடி ஒரு இமயமலை மாதிரி உயரத்துல நிற்பான், அவன் உயரத்துக்கு நம்மளால போகவே முடியாது, அவன் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவன், இப்போ நான் உனக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்குறேன், உடனடியா நீ அந்த ஸ்வாடை எடுத்து அவனை கொன்னுரு, அப்படி நீ கொன்னுட்டு அப்படின்னா உனக்கு தேவையான நிறைய வெப்பனை நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன இந்த ஆஃபர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நான் ஸ்ட்ராங்கான வெப்பனை எடுத்து கொடுத்து நான் உன்னை வேற லெவலில் மாற்ற போறேன்டா, நீ ஏன் கூட சேர்ந்துரு, அந்த வெப்பனை எடுத்து உடனே அவனை கொன்னுரு அப்படி சொல்லிட்டு அவன் இங்கே இருக்க ஸ்டீவை பார்த்து சொல்லிட்டே இருப்பான். அதை கேட்டு அந்த ஸ்டீவ் அப்படி ஸ்வாடை பார்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. பார்த்தவன் என்ன செய்வான், படக்குன்னு அந்த ஸ்வாடை மண்ணிலேருந்து உருவிடுவான். உருவி எடுத்தவனை பக்கத்தில் இருக்க யூகா பொண்ணு, இங்கே போடுறா ஸ்டீவ் பைத்தியக்கார நாயே, அவனே ஒரு ஃப்ராடு, அவன் சொல்றதை நீ எதுக்குடா கேட்குற, நீ அவன் சொல்றதை நம்பாத, அவன் ட்விஸ்ட் பண்ணி விடுவான்டா, நான் சொல்றது கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு யூகா கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் அப்படி பிடிச்சி அமைக்க வச்சுட்டு இருப்பானுங்க. அப்படியே அந்த ஸ்டீவ் திரும்ப பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யூகா கடுப்பாயி, நீ மட்டும் என்னோட அங்கிள் லியோவை தொட்ட உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருப்பா கோவத்துல. அப்ப மறக்காம பாருங்க, ஸ்டீவ் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக அப்படி தூக்கி கொண்டு போய் ஓங்கி ஒரு சொருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இவன் இருக்கான் பாருங்க சீசர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவன் குத்துறது நம்ம ஹீரோ இல்லைங்க, ஸ்ட்ரைட்டா போய் அந்த ரோபோட் பாடி அவன் இருக்கான் பாருங்க சீசர், அதோட நடு வயிற்றுல போட்டு ஒரே சொருகு. அதை பார்த்து யூகாவுக்கு செம்ம சாக்காயிரும். இவன் இருக்கான் பாருங்க சீசர் கடுப்பாயி, டேய் முட்டா பையல, உனக்கு நான் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுத்தா நீ என்னன்னா உன் கத்தியை என் பக்கமே திருப்பியாடா பைத்தியக்கார நாயன் கத்தும் போது, மூட்ரா வாய
உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட பிரதர்ஸ் எல்லாம் நீ இந்த மாதிரி மிருகமா மாத்தி அவங்கள ஓன் கண்ட்ரோலுக்கு மாத்திருப்ப. அப்படி இருக்கிற ஒன்ன மாதிரி ஒரு ஈத்திர பையன் சொல்றத நான் எதுக்குடா நம்பணும்? நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டா பையலடா. நான் ஒன்றும் லியோ அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும், எனக்கு ஒன்றும் இந்த தாழ்வு மனப்பான்லாம் கிடையாது. ஏன்னா லியோ அளவுக்கு என்னால் பவர்ஃபுல்லாக ஆக முடியலனாலுமே நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன், ரொம்ப காசு சம்பாதிச்சிருக்கேன். நான் இப்போவும் ஃபேமஸ் தான்டா பைத்தியக்கார நாயே. அவன் அளவுக்கு நான் எதுக்குடா ஃபேமஸ் ஆகணும்? இந்த வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவரலை காட்டி அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓஹோ அப்படியா சரி சரி அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஹீரோக்கு ஸ்டீவ் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு போல இருக்கு. அப்ப இந்த ஸ்டீவ் மறுபடியும் கத்திட்டு இருப்பான். டேய் நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? முட்டாப்பை நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால இங்க லியோவை கொல்ல கூட முடியாது. நீ என்னன்னா நான் அவனை கொன்னா அவனை விட பவர்ஃபுல்லான வெப்பன் எல்லாம் உருவாக்கி தருவேன்னு சொல்ற பைத்தியக்கார நாயே. நான் ஆல்ரெடி லியோ விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான்டா. உன்னால லியோ கிட்ட போகவே முடியாது. நீ என்னன்னா பெரியவன் மாதிரி லியோவை கொல்லுன்னு என்ன சொல்லிட்டு இருக்கியா பைத்தியக்கார பயலே அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பா சார் உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் முட்டா பயலே, நீ இதுக்காக கண்டிப்பா வருத்தப்பட்டே தீரோட அப்படின்னு அவன் அந்த மிஷின் கையை வச்சு ஓங்கி குத்த வருவானா. அதே நேரம் ஸ்டீவ் அவன் வெறும் கையை வச்சு அந்த மிஷின்லயே ஓங்கி குத்துவான். ரெண்டு பேரும் அப்படி நேருக்கு நேரம் குத்திட்டு இருப்பாங்க. காட்சிலா காங்கு மாதிரி குத்துல என்ன ஆகும், அந்த மிஷின் கை அப்படி சல்லி சல்லியா நொறுங்கி போயிடும். அந்த அளவுக்கு இவன் ஸ்டீவ் செம பயங்கரமா இருப்பான், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். அதை பார்த்து கடுப்பாய் சீசர் டே என்னடா பண்ற நிப்பாட்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அந்த மிஷின் கை பாதியா ஒட்டஞ்சு போயிருக்கும். அப்புறம் விட்டாம மறுபடியும் அந்த சீசர் உடனே மிசைல் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மிசைல் எல்லாத்தையுமே வருஷா லான்ச் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அந்த மிசைல் எல்லாம் ஸ்ட்ரைட்டா போய் ஸ்டீவ் இருக்க இடத்துல போய் ஸ்டீவ் மேல டம் டும்னு வெடிச்சு சதனும் பாருங்க. அந்த இடத்துல சும்மா புகை மூட்டமா இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஜீசர் டேய் இந்த வெப்பனுக்கு முன்னாடி லியோவே நிற்க முடியாதுடா, இது என்னோட மாஸ்டர் பீஸ் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் படார்னு பார்த்தா சோலோ லெவலில் நம்ம பேக்க எப்படி ஒயிட் டைகராக மாறுவான். அதே மாதிரி இங்கே அந்த ஸ்டீவ் அப்படி லயனா மாதிரி அந்த மிசைலை எப்படி வாயில டின்னு மாதிரி கடிச்சிட்டு வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் முழிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே செம்ம கடுப்பாய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி நான் வெப்பனை யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்போட சிங்க மாதிரி கர்ஜிப்பான் பாருங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருப்பான். இந்த லுக்கை பார்த்தா ஒயிட் டைகர் பேக் மாதிரியே இருக்காங்க. அப்படி பயங்கரமா வச்சுக்கிட்டு இதுதான் என்னோட ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த நகத்தை வச்சு சரசர அந்த மெட்டல் அந்த ரோபோட் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையுமே தண்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசிட்டு இருப்பான். அவனோட நகத்தை வச்சு கீறினதுல அங்க இருக்க அந்த மிஷினே கொலாப்ஸ் ஆகி பொந்துன்னு கீழே விழுந்துருவான். அந்த சீசர் அவனை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டு மேலே காலை வச்சுட்டு அப்படி சாதாரணமா ஹியூமனா மாறிடுவான். அந்த ஸ்டீவ் மாறிட்டு டேய் ஜீசரு என்ன நீ இந்த ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சியா அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்மரை பிடிச்சி அப்படி பிச்சு எரிஞ்சு தூக்கி வீசுவான் பாருங்க. ஸ்டீவ் வீசிட்டு அந்த சீசரை பார்த்து டே பைத்தியக்காரன் நாயே, இந்த மாதிரியான ஒரு சொப்பு ஜாமானை வச்சுட்டு நீ ஏன் கூட சண்டைக்கு வரியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? உன்னை விட்ட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பானா. அதை பார்த்து அந்த சீசர் முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு டேய் அதுதான் அவனை அடிக்க வேண்டியதாடா, ஏன்டா வளவலன்னு பேசிட்டே இருக்கே, இப்போ நீங்கள் சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு அவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நின்றுருப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்று பார்த்துட்டு இங்கே ஸ்டீவன் சரி அந்த சீசனும் சரி டேய் நீ எப்பறம் இங்கே வந்த, நீ என்னடா இங்கே அடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வந்திருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வேணும்னு தாங்க அங்கே படுத்து கிடந்திருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அடித்து இந்த பக்கம் வந்தோடனே அதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பேரும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்டீவை ஓங்கி மிதிச்சுட்டு அந்த பக்கம் போ நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிதிச்சு தள்ளி விட்டுருவான். அவன் செம காமெடி அப்படி பறந்து போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்கே சீசரை பார்த்து டே சீசரு உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுமே, இப்போ நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படி நம்ம ஹீரோ கெத்தா கேட்பாரு. அப்படியே கிட்டனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோ இங்கே இவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க இந்த லைன் கில்ட சேர்ந்த ஹண்டர்ஸ் எல்லாம். அப்படி நம்ம ஹீரோ கீழே படுத்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன பேசிட்டே இருக்கானுங்க, ஐயோ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வளன்னு பேசிட்டே இருக்கானுங்க. சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க, ஐயோ போர் அடிக்குது, இப்படியே பார்த்துட்டு இருந்தா எனக்கு போர் அடிக்குது, நான் போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு அசால்ட்டாக நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகிறா. அவங்கள அமுக்கவே முடியாது. அப்படி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி போகும்போது அதை பார்த்துட்டு அந்த ஹண்டர்ஸு அப்படி சொல்லிட்டு கடிக்க வருவானுங்க பின்னாடி. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே ஒரே கிக்கு அட் அ டைமில் அடித்து பறக்க விட்டுருவாரு. பறக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்காரு. அப்படி அவங்க முன்னாடி வந்து டேய் பேசிகிட்டே இருக்காதீங்க நான் சண்டை போட்டு முடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டயர்டாகி நிற்பார். நம்ம ஹீரோ வேணும்னே
என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அவங்க பிடிச்சி வைக்கும் போது அப்படியே நின்றுருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவன் இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த சீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், டேய் லியோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அவனோட கடவுள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த டவருக்குள்ள இப்ப லியோ போறான்னா அவன் கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்குன்னு அவன் சொன்ன உடனே அதை கேட்டு அந்த சீசரும் அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ற நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. அப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இங்க பிரசன்ட்ல பிளாஷ்பேக் அப்படி கட் பண்ணி அவனோட ஆர்மர் அப்படி பிடிச்சி நசுக்கி, டேய் பைத்தியக்கார நாயே ஃபில்லர் எபிசோடா பண்ணிட்டு இருக்க, ஃபில்லர் எபிசோட்லாம் இங்க வேலைக்கே ஆகாது, ஸ்ட்ரைட்டா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, வளன்னு நீ பேண்டது கழுவுனதை பத்திலாம் அங்க சொல்லிட்டு இருக்காத, நான் கேட்ட கேள்வியை மட்டும் கரெக்டா புரிஞ்சுட்டு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, புரியுதா? இந்த ஃபில்லர் எபிசோடு இந்த பிளாஷ்பேக் தேவையில்லாது நீ பேசினதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன கேட்டேன், டவருக்குள்ள வச்சு என்ன முதல்ல குத்துனது யாரா, அதை மட்டும் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொறுமையை இழந்து கடுப்பாயிருவாரு. அது கேட்டோன்னு அந்த சீசர் கண்டிப்பா நான் சொல்றேன், ஆனா நான் சொன்னா என்னை கொல்ல மாட்டேன்னு நீ எனக்கு வாரண்டி கொடுக்கணும், எனக்கு நீ சொல்லணும், எனக்கு சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த கீழ் தாடை இருக்கு பாத்தீங்களா, அந்த தாடை அப்படியே பிடிச்சிட்டு, டேய் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு இன்னும் புரியலையா, ஏன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வாதாடுறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நெகோசியேஷனுக்குலாம் அர்த்தமே இல்லை, இப்போ உன்னோட தாடை என் கையில் இருக்கு, கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வச்சுக்கேன், அப்படியே பிடுங்கி பிச்சை எரிஞ்சு உன்னோட நாக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கும், அப்படியே தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன், நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்றியா இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஈர மாட்டோன்னே சொல்கிறேன் அது 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 யாருன்னா விர்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னி ராசியை சேர்ந்தவன் அப்படி சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னது அந்த விர்கோவா கன்னி ராசி சேர்ந்தவனா, இதுக்கு முன்னாடி அந்த ட்வின்கிட்ட சேர்ந்த அவனும் அதை தான் சொன்னான் அப்படின்னா உண்மையாலுமே அவனா தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நம்ம ஹீரோ அந்த கத்தியை கொடுக்கும் போது ஒருவேளை அந்த கடைக்காரர் தான் இருப்பாரோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் சரி ஆமாம் நீ என்னோட ஹேமரை எடுத்துகிட்டு போனியே அந்த சுத்தியல், அதை வச்சு நிறைய ஆயுதம் செஞ்சுட்டு இருக்கியாமே, என்ன தைரியம் உனக்கு, ஒழுங்காக அந்த சுத்தியலை திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது என்னது நான் திருப்பி கொடுக்கணுமா, என்னது திருப்பி கொடுக்கணுமாடா, அது என்னோடதுடா, நீ திருடி இருக்க, அதுக்காகவே உன் தலையை அப்படி பிடிச்சி நசுக்கியிருப்பேன், ஒழுங்கா குடுறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சுத்தியில நம்ம ஹீரோக்கே கொடுத்துட்றான். சூப்பர்ரா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோடனே இவன் சோகமாக இருப்பானா, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஏப்பா பாடுறா இது என்னோட சுத்தியல், இதுக்குன்னு இவ்வளோ சோகமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு 3 பயங்கரமான மேஜிக் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 3 பேரையும் வர வச்சுருவான் நம்ம ஹீரோ. அவங்களோட தலையே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அவங்க அப்படியே எட்டி பார்த்தோன்னே சொல்லுங்க பாஸ் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ டே இங்கே இருக்கான் பாரு இவனை உடனே உங்கள் டைமண்ட்ஸில் கூட்டு போயிரு, வர மாட்டான்னு சொன்னான்னு வச்சுக்கேன் கையை காலை உடச்சி மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்ப்பான் பாருங்க. அவன் அதை பார்த்துட்டு என்னது இந்த மந்திர சோல்ஜர்ஸா இவங்க எப்போ அவன் கூட இருக்காங்க, நீ என்ன கடவுளாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அந்த டைமண்ட்ஸுக்குள்ளே அவங்க இழுத்துட்டு கொண்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சா, சரி எல்லாரும் நார்மல் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் பவர் போட்டு அந்த புகையெல்லாம் போக வச்சிருவாரு. அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட சுயநினைவுக்கு வந்துருவாங்க, எல்லாமே நார்மல் ஆகிட்டு இருக்கும். அந்த முதல்ல கில்ல சேர்ந்த பேரிக்கா மாட்டேன் கடுப்பாயி இது எப்படி சாத்தியம், இதை நான் அப்படியே போக விட மாட்டேன் அப்படின்னு அவன் கையில் ஒரு வித்தியாசமான டிவைஸ் வச்சிருப்பான். அதை வச்சுட்டு ஒரு ஆர்மர் எமக்கு கொடுத்துருப்பான் போல இருக்கு. அந்த ஆர்மர் மேலே அவன் பவரை யூஸ் பண்ணோன்னே அது அப்படி டமான்னு வெடிச்சு சதறி அந்த சோல்ஜர் ஹண்டரு அப்படி செத்து போயிடுறான். அதை பார்த்து சிரிச்சுட்டு எப்படி எங்களோட எக்யூப்மெண்ட்லாம் செம்மையா இருக்கா, ஒவ்வொருத்தனையும் விடாம எல்லாத்தையுமே வெடிச்சு சாகடி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒருத்தனுக்கு அவன் ஆர்டர் கொடுப்பான். அந்த பேரிக்கா மண்டையன் பின்னாடி ஒருத்தன் மிசைல் எடுத்து லான்ச் பண்ணுவான் பாருங்க, ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனுங்க பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா, அவங்களோட பாஸையே அடித்து தொங்க விட்டேன், இவனுக்கு என்ன தைரியத்தில் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் அந்த சுத்தியில் வச்சுட்டு இப்போ இந்த சுத்தியில் வச்சு வெப்பனையை மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த சுத்தியில் வச்சு மிசைலை ஓங்கி ஒரு அடி அடிச்சோன்னே அந்த மிசைலு பட்டாசா மாறிடும், அதாவது ராக்கெட்டு பட்டாசா அடிச்சடியில் அப்படியே வானத்தில் போய் தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலாக நின்றுருப்பான். அதை பார்த்து அவனுங்க என்னடா அவன் இவ்வளோ பெரிய மிசைலை ஏதோ தீபாவளி பட்டாசா மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்க அந்த லைன்களில் சேர்ந்த ஹண்டர்ஸு அந்த ஸ்டீவு நம்ம யூகா பொண்ணு செம கடுப்பாயி என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அடித்து பறக்க விட போகிறோம்டா அப்படின்னு கோவத்தில் நின்றுப்பாருங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அவன் இருக்கான் பாருங்க ஸ்டீவு, உங்கள் எல்லாத்தையுமே பாட்டாக பிச்சு எரிய போகிறேன், நாங்கள்லாம் பீஸ்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அதை பார்த்துட்டு ஸ்டீவு இங்கே நம்ம ஹீரோ கிட்ட டேய் உடனே எனக்கு ஒரு வெப்பனை செஞ்சு கொடு, அந்த வெப்பன் அப்படி பறந்து போய் அவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசணும், ஒருத்தங்களையும் உயிரோடு இருக்கக்கூடாது, சும்மா ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனை செஞ்சு கொடுறா, பெருசாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ
ஆ, என்கிட்ட ஒன்று இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு இவன் ஸ்டீவு, என்னது உன் கண்ணியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருப்பான். ஐயோ இவன் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் பாருங்க ஸ்டீவு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டீவோட காலை பிடிச்சி அவனே வெப்பனா மாத்திட்டான். தூக்கி தலையில ஓங்கி அடிப்பான் பாருங்க ஸ்டீவை. அங்க அடிச்ச அடியில அங்க ஓடிட்டு இருக்கவங்க எல்லாருமே சும்மா பறந்து போயிடுவானுங்க. அந்த அளவுக்கு ஸ்டீவோட வெப்பன், அதாவது ஸ்டீவ் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ஹீரோ அவங்கள ஒரே அடியில் அப்படி நாக் அவுட் பண்ணிட்டு சும்மா கெத்தா நின்று பாருங்க. நம்ம ஹீரோவோட கையில அங்க ஸ்டீவோட கால் இருக்கும். அங்க எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு பரவாயில்ல இந்த வெப்பன் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீவோட காலை பார்ப்பாரா. காலை பார்த்துட்டு அங்கே காலை பார்த்தா ஒரே அழுக்கா ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும். நம்ம ஹீரோ அதை உத்து பார்த்துட்டு ஐயா சாய் கருமா என்னடா அது இப்படி நாருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுருவாரு அவனை. செம்ம காமெடி போங்க, ஆக்ஷனோட ஃபன்னு கலந்து இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு இதே மாதிரி செம்ம ஃபன் ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.